இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 22 சங்கீதம் 30 ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். இன்றைய செய்தியின் தலைப்பு, நீங்கள் ஆண்டவருடைய சந்ததியாக இருக்கிறீர்களா? சந்ததி என்றால் என்ன? தாத்தா, அப்பா, மகன் மற்றும் பேரன் என்று வரிசையாக வருகின்ற வழித்தோன்றல்கள் தான் சந்ததிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். என்னுடைய தாத்தா எங்கள் அப்பாவை பார்த்தார், எங்கள் அப்பா என்னை பார்த்தார், நான் என் மகனை பார்த்தேன், என் மகன் தன்னுடைய மகனை பார்த்தார். இப்படி வரிசையாக ஒரே குடும்பத்திலே 5 தலைமுறைகளை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். பழங்கால வீடுகளை போய் பார்க்கும்போது அவர்கள் வீடுகளில் மாற்றியிருக்கிற புகைப்படத்தை பார்த்தாலே அந்த குடும்பத்தின் முழு சந்ததியை நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு தாத்தா 5 தலைமுறைகளோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிற காட்சியை புகைப்படமாக மாற்றியிருப்பார்கள். இது உலக பிரகாரமான சந்ததிகளும் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்ததிகளும் உண்டு. மனிதர்கள் அனைவருமே தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருப்பதால் அவரை தேடி அவரை சார்ந்து வாழும் மக்கள் அனைவரும் அவருடைய சந்ததியாக கருதப்படுகின்றனர். சரியாக சொல்ல போனால் தேவனை தேடி அவர் வழியில் நடந்து அவருக்கு உண்மையாக இருக்கும் ஆன்மீக தலைமுறையை தான் ஆண்டவருடைய சந்ததி என்று சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார். இதில் நாம் தியானிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய சந்ததி இன்றைக்கு ஆண்டவருடைய சந்ததியாக இருக்கிறதா என்பதுதான். கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்ட போது ஆபிரகாமோடு மட்டுமல்ல, அவரோடும் அவருடைய சந்ததியோடும் உடன்படிக்கை பண்ணினார். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமிடம் ஆண்டவர் சொன்னார். நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததின் அடிப்படை காரணம் என்னவென்றால், ஆபிரகாம் தாத்தா ஆண்டவருக்கு சிநேகிதனாக இருந்தார், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தார், ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்திருந்தார். அதனால்தான் ஆபிரகாமும் ஆபிரகாமின் சந்ததியும் இன்றளவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்படியானால் நாம் ஆண்டவருடைய சந்ததியாக இருக்க வேண்டுமானால் நம் வீட்டில் உள்ள தாத்தா முதற்கொண்டு கொள்ளு பேரன் வரை ஆண்டவருக்கு சிநேகிதர்களாக இருக்க வேண்டும். ஒரு தாத்தா தனக்கு கீழ் உள்ள தன் சந்ததி முழுவதையும் ஆண்டவருக்கு பயப்படுகிற சந்ததியாக உருவாக்க வேண்டும். அந்த காலத்தில் என்னுடைய தாத்தா ஆசிரியராக பணியாற்றி கொண்டே வெள்ளைக்கார மிஷனரிகளோடு கூட சேர்ந்து கிராமம் கிராமமாக சுவிசேஷ பணியாற்றினார். அதனால் பல கிராமங்கள் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளால் நிறைந்திருக்கின்றன. எங்களுடைய தாத்தா தலைமுறையில் இருந்து வந்த ஒவ்வொரு தலைமுறையும் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அடிப்படை. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல வீட்டில் உள்ள வயதானவர்களே ஆண்டவரை தேடாதவர்களாக இருந்தால், அப்படியே தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய அன்பை இழந்து போன குடும்பங்கள் அதிகம். அப்பா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதை பார்க்கும் மகனும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். தேவ பக்தியுள்ள சந்ததி தான் ஆண்டவரால் பாதுகாக்கப்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்களில் நோவா என்கிற மனிதன் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமான மனிதனாக இருந்ததினால்தான் நோவாவையும் அவருடைய 3 குமாரரையும் அவருடைய மனைவிமாரையும் கர்த்தர் பேழையில் வைத்து பாதுகாத்தார். நாமும் நம்முடைய சந்ததியும் ஆண்டவருடைய சந்ததியாக இருக்க வேண்டுமானால் நம் ஆண்டவருக்கு பயந்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்மை கர்த்தருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்து தெய்வ பக்தியோடு வளர்க்க வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படுவதையும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதையும் குடும்பத்திலே முக்கியப்படுத்த வேண்டும். அந்த குடும்பம் தான் உருப்படும். அந்த குடும்பத்தை தான் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவருடைய பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் ஊற்றுவார். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அவருடைய அபிஷேகத்தை தருவார். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எப்பொழுதும் நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்க கூடாது. நமக்கு பின்னால் வருகிற சந்ததிகளும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சந்ததி என்பது ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற சந்ததியாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக எதையும் தியாகம் செய்கிற சந்ததியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பங்களில் இருந்து வருகிறவர்கள்
இந்த உலகத்திலே நற்கந்தங்களாக வாசனை வீசுவார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய சந்ததியையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவர்களாக நாங்கள் காணப்பட, எங்களை பார்க்கிறவர்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குழந்தைகள், பேர பிள்ளைகள் என்று எங்கள் பின்னாடி வருகிற சந்ததி ஒவ்வொருவரும் தெய்வ பயத்தோடு கூட நடந்து கொள்ளும்படியாக சாட்சியுள்ள பிள்ளை வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உண்மை தேட ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய பின்னால் வருகிற ஒவ்வொரு சந்ததியும் உமக்கு பயப்படுகிற சந்ததியாக, உமக்கு ஊழியம் செய்கிற சந்ததியாக, உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற சந்ததியாக எங்கள் குடும்பங்களில் உருவாவதற்கு தேவரீர் தாமே கிருபை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.